2024 பொதுத் தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட வேட்பாளர் விஜித ஹேரத் 7 இலட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். இது இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் ஒரு பாராளுமன்ற வேட்பாளரால் பெறப்பட்ட அதிகூடிய விருப்பு வாக்கு ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட கலாநிதி ஹரிணி அமரசூரிய இரண்டாவது அதிகபட்சமாக 6.5 இலட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றார். முன்னதாக 2020 பொதுத் தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச 5.2 இலட்சம் வாக்குகளை பெற்றமையே அதிக விருப்பு வாக்குகளாக இருந்தது. 2015ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட 5 இலட்சம் விருப்பு வாக்குகளை முறியடித்ததன் மூலம் அது சாத்தியமானது. இலங்கை பாராளுமன்ற வரலாற்றில் 10வது பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் 21 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 19 பேர் தேசிய மக்கள் சக்தியையும் 2 ஐக்கிய மக்கள் சக்தியையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் 19 பெண்கள் புதிதாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.